இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நேற்று சதுர் வாக்கியங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு இந்த சதுர் வாக்கியங்கள்ல பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம், இந்த சதுர் வாக்கியங்களை நம்ம உச்சரிக்கிறதால ஒரு பயனும் கிடையாதது. அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு அதில் சொல்லப்பட்ட விடம் நாம் நடைமுறையில் செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதனுடைய பலன் என்பது முழுமையாக கிடைக்கும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு சதுர் வாக்கியங்களிலும் கூறப்பட்ட விதம் பார்த்தால், ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்யாமல் நமக்குள்ளேயே அது அசையாமல் அது நிலைநிறுத்தும் போதுதான் நமக்கு ஞானம் உண்டாகும் என்ற முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சதுர் வாக்கியங்களை நாம் மனனம் செய்வதாலே, இதை உச்சரிப்பதாலே நம்முடைய ஜீவசக்தியான வாயு விரயம்தான் ஆகிறது. அதனால ஒரு பயனும் இந்த ஜீவனுக்கு நிகழ்வதில்லை. காரணம், அந்த ஜீவன் அதோகதியாகி நசித்து போவதற்குத்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த சதுர் வாக்கியங்களை உச்சரிப்பதனால் அது மாயையில் தான் நாம் திரும்ப திரும்ப மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அதில் சொல்லப்பட்ட விதத்தில் நாம் செயல்படுத்தவில்லை. அப்ப என்ன, நம்முடைய ஜீவன் அது அதோகதியாகி கொண்டிருக்கிறது, உள்ள வெளியில போயிட்டு கொண்டிருக்கிறது, வாயு ரூபமாக சலித்து கொண்டிருக்கிறது. அப்ப அது வெளியில போக விடாமல் நமக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்திலேயே அது நிலைநிறுத்தும் போதுதான், இது அனுபவத்தில் வரும் போது மட்டும்தான். அதற்குத்தான் இந்த சதுர் வாக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தாமல் அதை சொல்லிக் கொண்டிருப்பதால் ஒரு பயனும் இல்லை. அந்த சதுர் வாக்கியங்கள் சொல்லப்பட்ட விதம் நம்முடைய ஜீவனை நமக்குள்ளேயே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் அதனுடைய முழுமையான பலனை நாம் அடைகின்றோம் என்ற முறையில தான் தெளிவுபடுத்தினார் ஞானபிதா நமக்கு. இந்த 22வது அத்தியாயத்துல 6 ஆதாரங்களை பற்றி இதுவரைக்கும் நீங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, 6 ஆதாரங்களை கடந்து ஜீவன் பிரம்மந்தரத்தில் ஐக்கியப்பட்டால் மாத்திரமே மோட்சம் என்று இந்த உலகத்தில் சொல்லி வருகிறார்களே, அதனுடைய பொருள் என்னவென்று விவரமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். 6 ஆதாரங்கள் என்பது எவை எவைன்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. இப்ப இந்த 6 ஆதாரங்கள் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்து சொல்ல சீடன் சொல்றாரு. பொதுவா உலகத்துல எப்படி சொல்லி வராங்க அப்படின்ற முறையில தான் அந்த சீடன் சொல்றாரு. இந்த இடத்துல மூலாதாரம் என்பது குதமாகும். அதாவது இதுவரையில் குதம் என்று சொல்லி வருகின்ற அந்த மலத்துவாரத்தோடு தொட்டு மேலே இருக்கிறது. அப்ப சுவாதிஷ்டானம் என்று இதுவரையில் லிங்கம் என்று சொல்லி வருகின்ற அந்த மூத்திர துவாரத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கிறது. மணிப்பூரகம் என்பது தொப்புள் என்று அந்த நாபி என்று சொல்லி வருகின்ற அந்த தொப்புளோடு சேர்ந்திருக்கின்ற பகுதி. அநாகதம் என்பது இதுவரையில் நாம் இருதயம் என்று சொல்லி வந்திருக்கின்ற அந்த மார்பினுடைய மத்தியஸ்மான, அதாவது நடுவிலான நெஞ்சுக்குழி. விசுக்தி என்பது இதுவரையில் நாம் கண்டம் என்று சொல்லி வருகின்ற அந்த தொண்டைக்குழி. ஆக்ஞா என்பது லலாடமாக இருக்கின்ற அந்த புருவ மத்தியமம். இப்படித்தான் இந்த உலகத்தில் சொல்லி வருகின்றார்கள். இதனுடைய உண்மைத்தன்மையைத்தான் ஞானபிதா உள்ளது உள்ளபடி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த 6 ஆதாரங்கள் எந்த விதத்தில் இருக்கிறது என்பது உன்னுடைய நம்பிக்கை என்று கேட்க சொல்ல பாத்தீங்கன்னா, அது படிப்படியாக ஒன்றன் மேல ஒன்று மேல ஒன்று அடுக்கடுக்காக இருக்கிறது. அந்த ஆதாரங்களை கடந்துதான் அந்த பிராணனானது அந்த பிரம்மாந்தரத்தில்
போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சீடன் சொல்ல சொல்ல, அப்பனா மூலாதாரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது எங்க இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, மூலாதாரமா இருக்க அந்த மலத்வாரத்தோடு அது சேர்ந்து இருக்கிறதால அதற்கு மூலாதாரம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பிராணன் உள்ளில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளதானே இருக்குது. அப்ப உள்ள இருக்கிற அந்த பிராணனை மலத்வாரம் வழியாக மேல கடத்தி போகிறது எந்த விதத்துல அது சாத்தியம்? அப்ப அதன் வழியாகத்தானே அந்த ஜீவனை பிரம்மாண்டத்தில் கொண்டு போக வேண்டும் அப்படித்தானே வருது அது. அப்ப மூலாதாரம் மலத்வாரம்னா முதல்ல ஜீவனை மலத்வாரம் வழியாக வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இப்ப சொன்ன மாதிரி அந்த மலத்வாரம் வழியாக அந்த ஜீவனை பிரம்மாண்டத்துக்கு கடத்தி போக முடியுமா? முடியாது. அப்ப ஜீவனை முதல்ல வெளியில விட்டுட்டுன்னா என்ன ஆயிடுறோம்? அந்த டைம்ல நம்ம பிணமாக தானே ஆகி விடுகின்றோம். அப்பன்னா நீ சொன்ன மாதிரி அந்த மூலாதாரம் என்பது மலத்வாரம் என்பது கிடையாது. ஏன்னா மூலாதாரம் என்றால் உள்ளில் இருக்கும் ஜீவனை வெளியில் விட்டால் சவமாகதாகும். அப்ப இப்பதானே நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சீடனர் கேட்கிறாரு. அப்படி இருக்க மூலாதாரம் மலத்வாரமாக இருப்பதற்கு எந்த ஒரு விதத்திலும் சாத்தியம் கிடையாது. அதே சமயம் இந்த ஆதாரங்கள் ஒன்று ஒன்றாய் அடுக்கடுக்காய் இருக்கின்ற அப்ப பிராணனை ஒவ்வொரு படியாக அதை தாண்டி தாண்டி பிரம்மாண்டத்தில் சேர வேண்டும் அப்படித்தானே சொல்றீங்க? அப்ப அது நம்மளுடைய மலத்வார முறையில முதல்ல ஆரம்பிச்சு பிரம்மாந்திர வரை அடுக்கடுக்காக இருக்கிறது கிடையாது. இதுக்கான ஒரு உதாரணம் ஞானபிதா சொல்றாரு. நம்ம தனியாக ஏதாவது ஒரு வழியில நம்ம போய் கொண்டு இருக்கும் போது திடீர்னு நமக்கு தெரியாம ஏதோ ஒரு வெடி சத்தமோ ஏதோ நம்மள பயம் உண்டாக்குற அளவுக்கு ஏதோ ஒரு சத்தம் அந்த இடத்துல உண்டாச்சுன்னா அப்ப அந்த டைம்ல நம்மளுடைய ஜீவன் என்பது என்ன ஆகிறது? அப்ப நம்மளுடைய ஜீவன் திடீர்னு அது மேல எழும்புது. அப்போ எங்க இருந்து அது ஏறி போகுது? அது உள்ளில இருந்து போகுதா? அது வெளியில இருந்து நம்ம மேல ஏறி போகுதா ஜீவன்? நம்ம உள்ளுக்குள்ள இருந்து தானே அந்த தலைப்பகுதிக்கு போகுது. அப்ப அந்த ஜீவன் உள்ளில் இருக்கிற அந்த திடீர்னு மேல ஏறி போச்சுன்னா அந்த டைம்ல எப்படி இருப்பார் பாத்தீங்கன்னா ஒரு மூச்சை கீழே வந்திருக்கலாம். எதுவுமே நினைவு இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த டைம்ல. அது அந்த டைம்ல யாதொரு உணர்வும் தெளிவில்லாமல் விழுந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை அது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல அந்த டைம்ல போயிட்டு லயிக்குது அது. அப்போ அந்த டைம்ல ஜீவன் மேலே போனதால் தான் நடக்குது. அப்போ நமக்கு மலத்வாரம் தான் 6 ஆதாரங்கள் அடுக்கடுக்காக மேல போவதுக்கு இருந்ததுன்னா நாம் பயப்படுற சமயத்துல அந்த ஜீவன் மேல ஓடி போகும்போது இந்த 6 ஆதாரங்கள் நமக்குள்ள நம்ம அனுபவத்துல காண முடியுதா, அறிய முடியுதா, உணர முடியுதா? கிடையாது. இல்ல முதுகுத்தண்டு வழியாகத்தான் 6 ஆதாரங்கள் இருக்குதுன்னால் அந்த நிலையில கடக்கும் போது நமக்கு ஜீவன் கடக்கும் போது நமக்கு தெரியுதா? எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. அப்படி இருந்ததுன்னா ஜீவன் அவர்களை தட்டி திறந்திருக்க வேண்டும் அல்லவா இந்த 6 ஆதாரங்களையும். அது இல்லாம நம்ம தூங்கும் போது நம்மளுடைய ஜீவனானது உள்ளிக்குள்ளேயே மேலும் கீழும் கதாகதம் செய்கின்றது, நடனம் செய்கின்றது. அந்த டைம்ல நமக்கு சமீரணன் கதி நடக்கிறது. பிரம்மாந்தரத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையில அதை தொட்டுட்டு தொட்டுட்டு வந்துட்டே இருக்குது. மேல கீழே உள்ளுக்குள்ளேயே மேல கீழே நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த சமீரணன் கதி தான் அது அந்த டைம்ல இருக்கிறது. அந்த டைம்ல நம்மளால இந்த 6 ஆதாரங்களை காண முடியுதா, அறிய முடியுதா? நம்ம நைட்டு தூங்குறோம். தூங்குற டைம்ல நமக்குள்ள அந்த சமீரன் கதி நடந்துட்டு தானே இருக்கு. நீ சொன்ன பிரகாரம் அந்த முதுகுத்தண்டு வழியாக 6 ஆதாரங்கள் இருந்ததுன்னா
அப்போ நம்மளால அந்த டைம்ல உணர முடியுதா, அறிய முடியுதா? எதுவுமே இல்லல்ல. அப்பன்னா அந்த மூலம் என்பது தூர், அதாவது அடிஸ்தானம், அதுதான் உற்பத்தி ஸ்தானம். அப்ப தூர் என்றால் என்ன? அப்ப இந்த மாதிரி மூலமா இருக்கின்ற அந்த அது மலத்வாரம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மூலம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தூரா இருக்கிறது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் முதலில் உண்டாகின்ற ஸ்தலமாகும். அதுதான் மலத்வாரம் என்று சொல்வதற்கு ஒருபோதும் முடியாதது. அந்த மூலாதாரம் என்பது மலத்வாரம் கிடையாது. அப்ப மலத்வாரம் அது முதல்ல இருக்குன்னா ஒரு சிருஷ்டி அந்த மலத்வாரம் மூலமாக அது உண்டாகுது கிடையாதது. அதுக்கு உதாரணம் பெண்கள் பிரசவிக்கின்ற அந்த நேரத்துல அந்த குழந்தைகளுடைய அந்த மலத்வாரம் முதலில் வெளியில வருதான்னா கிடையாது. அப்ப எந்த பாகம் வெளியில வருதுன்னு பாத்தீங்கன்னா சிரசு தானே அந்த பிரசவிக்கிற டைம்ல முதல்ல வெளியில வருது. அப்போ மலத்வாரத்திலிருந்து தொடங்கி உண்மையில ஒரு சிஸ்டின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்ப மலத்வாரம் தானே அந்த பிரசவிக்கிற டைம்ல முதல்ல வெளியில வரணும். அப்ப மூலம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தூர். அது அதுதான் நம்மளுடைய சிரசா இருக்கிறது. அது நம்மளுடைய சிருஷ்டி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சிரசிலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. அப்ப சிரசுன்னு ஒண்ணு இல்லைன்னா யாதொரு சிருஷ்டியும் கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம நாம் ஒரு உருவம் எதனாவது வரைஞ்சா கூட முதல்ல எந்த பாகத்தை வரைக்கணும்னா முகத்தை தான் நம்ம வரைகிறோம். அந்த முகம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சிரசு இருக்கிறது. பொதுவாக ஆண் பெண் சம்போக டைம்ல கூட சரியது அந்த சிரசு பகுதியிலிருந்து பிரம்மாண்டத்திலிருந்து தான் அந்த மனமானது ஜீவனை தொட்டு அந்த அந்த ஒரு க்ஷணம் அந்த ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைமையில தானே நம்மளுடைய ஏக கதியாக புலன்கள் வழியாக அந்த பிராணன் வெளியில வியாபிக்காமல் இருக்கும் போது அந்த ஜீவன் அது ஈஸ்வரன் இன்னதென்று சொல்ல முடியாதுன்னு தானே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கிருந்து தானே அந்த சுக்கிலம் இலகி வருது. அப்ப அங்குதானே மூலம், அதுதானே ஒரு கர்ப்ப பாத்திரத்துல போய் விழுது மூத்திர துவாரம் வழியாக. அப்ப அங்குதானே மூலம் ஒரு சிருஷ்டி உண்டாகதற்கு அடிப்படையாக மூலம் எங்க இருக்கு? அந்த சுக்கிலம் அங்கிருந்தானே அது இலகி வருது. அதுதான் மூலம் என்பது, முதல் ஸ்தானம் என்பது, அடிஸ்தானம் என்பது அதுதான் அது. அப்ப மூலம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சிரசு தான். அது மூலம் என்பது ஒரு சிருஷ்டி உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதுக்கு அடிப்படை சிரசு தான் அது. அதே சமயம் ஒரு விருட்சம் ஒரு மரம் அது எங்க இருக்கு? பூமியில இருக்குது. அந்த அந்த மரத்தினுடைய முதல் உற்பத்தி எங்க இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய விதையிலிருந்து தான் அது வருது. அந்த வித்தில் எந்த பாகத்துல அது முளைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய மேல் பாகம். அதுதான் முகம் சொல்லுது. அப்போ உலகத்தினுடைய சர்வ சராசரங்களுடைய உற்பத்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா மேல் பாகத்திலிருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. இந்த பிரகாரம் உண்டாகி அப்போ பூமியில் இருக்குதாகிய தாவரங்கள் ஆகாரத்தையும் தண்ணீரையும் எதன் வழியாக அது எடுக்குது? சூரியனால் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல எடுக்குது. நம்ம கூட சாப்பிடுறது எந்த வழியாக சாப்பிடறோம்? வாய் வழி. சிரசில் இருக்கக்கூடிய பகுதி வழியாக தானே சாப்பிடுறோம். பார்க்கிறது சிரசில் இருக்கக்கூடிய அந்த கண்ணில் தானே. கேட்கறது காது சிரசில் தானே இருக்கு. அப்ப பஞ்ச இந்திரியங்களும் அடிப்படையாக அந்த மேல் பாகியமாகி அந்த சிரசில் தானே இருக்கிற. அதுதானே உண்மையான மூலமாக இருக்க வேண்டும். அந்த சிரசு தானே அந்த இடத்துல. அதே மாதிரிதான் இந்த தாவரங்கள் இனங்களும் சரியது
அதற்கு கொடுக்கக்கூடிய ஆகாரமும் தண்ணீரை எங்க போகுதுன்னா அதனுடைய சிரசு பாகத்தின் வழியாக தூரு அந்த விதையினுடைய மேல் பாகத்தின் வழியா அதன் வழியா தானே இழுக்குது. அது பூமியில புதைச்சு வச்சா கூட அதன் மூலமாக தானே தாவரங்கள் அதனுடைய உணவை எடுத்துக் கொள்கின்றன, தண்ணீரை எடுத்துக் கொள்கின்றன. அப்போ தாவரத்தினுடைய கிளைக்கோ குச்சிகளுக்கோ ஆகாரம், அதாவது அதனுடைய உரமோ தண்ணீரோ ஏதாவது இட்டன்னா அதனுடைய கிளைக்கோ அதனுடைய குச்சிகளுக்கோ ஆகாரம் ஏதாவது முளைக்கோ தண்ணீரோ உரமோ ஏதாவது இட்டனா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா, ஏதாவது பயன் இருக்குமான்னா கிடையவே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? அதனுடைய வேர்பாகம் அடியில அந்த தூர்பாகத்துல போட்டாதானே அது அதனுடைய மூலமாகிய அந்த விதை அந்த அந்த விதையின் மூலமாக அந்த செடி முளைச்சது, அந்த மரம் ஆச்சது. அப்ப அந்த விதையினுடைய அந்த மேல் முனை பாகமான அந்த பூமியில அதை இட்டாதானே அந்த இடம் எல்லாமே அதனுடைய ஆகாரம் அதன் மூலமாக தான் எடுக்குது. அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஆகாரம் எடுக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அது மூலமாயிருக்கின்ற அந்த தூரை கொண்டுத்தான் அது அந்த ஆகாரம் என்பதை எடுக்கிறது. அப்போ நீ சொன்ன மாதிரி நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் மலத்வாரமாக உண்மையில இருந்ததுன்னா அதன் வழியாக தானே நம்ம ஆகாரம் எடுக்கணும், தண்ணியும் கொடுக்கணும். அந்த மாதிரி நடக்குதா? இல்லை. அது ஒரு கழிவு பொருள் வெளியேற்றக்கூடிய அது ஒரு பாகம், அவ்வளவுதான், உடம்பினுடைய ஒரு பாகம். அதன் வழியாகத்தான் நம்மளுடைய கழிவுப் பொருட்கள் வெளியேறுகிறது, நாம் முன்னால் சாப்பிடக்கூடிய கழிவுப் பொருட்கள். அப்ப நம்மளுடைய மூலாதாரமா இருக்கின்ற அந்த தூர் மலத்வாரமாக இருந்ததுன்னா அதனால் அல்லவா நம்ம ஆகாரம் எடுக்க வேண்டியது. ஆனா உண்மையில அப்படி கிடையாதது. அது உண்மையில அது தூர் அல்லாததால நம்மளால எடுக்க முடியுதில்ல. அப்ப தண்ணீர் குடிக்கிறது எங்கன்னு பார்த்தா நம்ம சிரசு பாகமான வாயை கொண்டு தானே தண்ணீர் குடிக்கிறோம். அது அப்ப மூலம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிழங்குன்னு சொல்லுது. அதாவது அதுதான் உற்பத்தி ஸ்தானம் என்று சொல்லுவது. ஏற்கனவே 16வது அத்தியாயத்துல வாக்கு பாணி பாயு பாதம் உபஸ்தம், அதுல பாதம் என்பது அந்த இடத்துல அது உற்பத்தி ஸ்தானமாகத்தானே வருகிறது. அந்த இடத்துல விஷ்ணுனுடைய 4 கைகள் சொல்லிட்டு அடுத்தது பாதம் என்ற முறையில சொல்லிட்டு இப்ப அதன் அங்கதானே அந்த சுக்கிலம் என்பது அங்க நமக்குள்ள அது உற்பத்தி ஆகிறது. அங்கதானே அது மூலாதாரம் என்பது சிரசு பகுதியில் தானே இருக்கணும். அது அந்த உற்பத்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா அது அவரவருடைய சிரசு பகுதியில் தான் அது உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஸ்தானம் என்பது எல்லா உற்பத்தியும் ஒருவருக்கு அவருடைய சிரசில் தானே. இப்ப உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை கூட அவரவர்களுக்கு எங்கிருந்து ஏற்படுது? அவருடைய சிரசு பகுதியிலிருந்து தானே அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வரும்போது வெளியில உள்ள பயணிக்கும் போது தானே நம்மளுக்கு அந்த அனுபவமும் அங்கதானே ஏற்படுது. அப்போ அவனுடைய சிரசில் ஆகும் எல்லா உற்பத்தி அங்கிருந்து தான், அது கொண்டு தான் நமக்குள்ள அது சலித்து கொண்டிருக்கின்ற சகல ஜீவனுடைய தூரும் மேல் பாகத்தில் தான் இருக்கிறது. அதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா அது சிரசு தான். எல்லா ஜீவன்களுக்கும் அங்கதான் இருக்கிறது மூலாதாரம் என்பது. அதை கொண்டுதான் மூலாதாரம் முதலான எல்லா ஆதாரங்களும் பாத்தீங்கன்னா அங்கதான் அடங்கி இருக்கிறது. அதுதான் சிரசு. அது நீ சொன்ன மாதிரி கிடையாதது. மலத்வாரம் என்பது கிடையாதது. அப்ப மூலாதாரம் என்பது மூலம் பிளஸ் ஆதாரம். மூலம் என்றால் அதனுடைய உற்பத்தின்னு அர்த்தம். அது அந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். அது ஆதாரம் என்றால் ஸ்தானம் என்ற ஒரு நிலை வருகிறது. இதனால்தான் அதுக்கு உற்பத்தி ஸ்தானம் சொல்கிறது. அந்த இடத்துலதான் நான் என்கின்ற அகங்காரம் அந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து தான் நான் என்கின்ற அகங்காரமாக இருக்கின்ற நிலை நமக்குள்ள அது உண்டாவது. அந்த நிலைமைக்கு எது காரணம் பாத்தீங்கன்னா மனம்தான் அதுக்கு அடிப்படையான காரணம். அதுதான் அது. அந்த மனதுக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவனாகும். ஜீவன் இல்லைன்னா மனம் கிடையாது, மனம் இல்லைன்னா அகங்காரம் கிடையாது. ஏற்கனவே நம்ம 9வது அத்தியாயத்துல பார்த்துட்டோம். பிரம்மா விஷ்ணு சிவனை பத்தி பார்த்துட்டோம். ஜீவன் தான் சிவன் என்பதும் மனம்தான் பிரம்மா என்பதும் நான் எனும் அகங்காரம் தான் அது விஷ்ணு என்பதும் அந்த அத்தியாயத்துல ஞானபிதா இதை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு.
அப்ப அடிப்படையில நான் எனும் அகங்காரமா இருக்கின்ற அந்த நிலைமைக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மனம். அப்ப விஷ்ணுதான் பிரம்மாவை சிருஷ்டித்தது. அப்ப அந்த மனதுக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன். அப்ப சத்துவ குணமா இருக்கின்ற அந்த சிவனிலிருந்து தான் அந்த ரஜோகுணமான அந்த மனம் என்பது அது உண்டாச்சது. அப்ப அந்த மனதுக்கு ஆதாரம் எதுன்னு பார்த்தோன்னா ஜீவன். அது எதனால ஜீவன் இல்லாவிட்டால் என்னமாகுறோம்? மனமும் கிடையாது அந்த இடத்துல. பிணமாகின்றோம். அப்ப அந்த பிணத்துக்கு ஏதாவது ஒரு நிலைமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. நானுன்னு அகங்காரம் கிடையாது. அந்த உடம்பும் நிக்காது. கொஞ்ச நாள்ல கெட்டு போயிட போகுது அது. அப்ப அந்த பிணத்துக்கு எதுவுமே கிடையாது. அதுல ஜீவன் இல்லாததால. அப்ப ஜீவன் இல்லன்னா, எந்த ஒரு ஆதாரமோ, உலகமோ ஏதாவது நமக்குள்ள இருக்குதுன்னா கிடையாது. அப்ப ஜீவன் இருக்கிற எல்லா சமயத்துல இந்த உலகம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்பவும் கிடையாது. ஏன்னா நம்ம தூங்குகின்ற சமயத்துல நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலையே நம்மளுக்கு கிடையாது. அப்ப எப்ப நமக்குள்ள அது உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூக்கம் விழித்த போதுதான் நமக்கு எல்லா நிலைமைகளும் அப்பதான் உண்டாகுது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், சுலதேகம், சூட்சும தேகம், காரண தேகம், அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவனு, எல்லா நிலைமைகளும் எல்லா அவஸ்தைகளும் நமக்குள்ள அந்த தூக்கம் விழித்து அது வரும்போது அப்பதான் நமக்கு அந்த அனுபவம் என்பது ஏற்படுது. ஆனா தூங்கும் போது எந்த விதமான அனுபவம் என்பது நமக்குள்ள அது கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்திலிருந்து விழித்த போது நமக்குள்ள என்ன நடக்குது? அப்ப நான் எனும் அகங்காரம் அப்ப நமக்குள்ள அது வெளிப்படுது. எங்கிருந்து அது உண்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது அவரவருடைய மனதில் இருந்து தான் அந்த தூக்கம் வெடிக்கும் போது நான் எனும் அகங்காரம் அந்த இடத்துல உருவாகுது. அப்ப ஜீவன், மனம், அகங்காரம் என்ற மூன்று நிலைமைகள் நமக்கு இருக்குது. இந்த மூன்றுக்குமே சிறியது ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம் என்கின்ற மூன்று நிலைமைகள் உண்டு. ஜீவனுக்கும் ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம் என்ற நிலை இருக்கு. மனதுக்கும் ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம் என்ற நிலை இருக்கிறது. நான் எனும் அகங்காரத்துக்கும் ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம் என்ற நிலைமைகள் இருக்கிறது. நான் எனும் இந்த அகங்காரத்துக்கான இந்த ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம் என்பது எல்லாமே அது வெளியில் உள்ள நிலைமை. இத பற்றிதான் 7ஆம் அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு சொல்லி இருக்காரு. அப்ப உள்ளில் இருக்கக்கூடிய சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை அது மனதுக்கு அது மூன்று நிலைமைகள் நமக்குள்ளதான் இருக்கிறது. ஜீவனுக்கு அது நமக்குள்ளதான் இருக்கிறது. அதுதான் இப்ப மனதினுடைய இந்த மூன்று நிலைமைகளும் ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனமும் ஜீவனுடைய இந்த மூன்று நிலைமைகளும் ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனமும் இதுதான் நமக்கு 6 ஆதாரங்களாக வருகிறது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அந்த முதுகுத்தண்டு வழியாகத்தான் 6 ஆதாரங்கள் இருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில அது அப்படி கிடையாதது. அப்ப அந்த எல்லாமே அந்த புருவ மத்தியத்திலிருந்து அந்த ஜீவன் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகும் போது அது பயணப்படுகின்ற அது வெவ்வேறு நிலைகள் தான். அது தானாய் அது தன்மயமாக தீருவதற்கான அகங்காரத்திலிருந்து அந்த ஜீவன் விடுபட்டு கூடவே அது மனதிலிருந்து விடுபட்டு ஜீவன் தானாய் தன்மயமாக கூடிய அந்த நிலைக்கு அது பயணம் செய்வது போதுதான் அப்பதான் 6 விதமான நிலைமைகள் நமக்குள்ள அது உருவாகுது. அதுதான் 6 ஆதாரங்களாக வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அகங்கார இது எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகள் இது. இது அகங்காரத்துடைய சொப்பனம், சுத்தி, ஜாக்கிரதை இத பத்திதான் 7ஆவது அத்தியாயத்துல ஞானபிதா நமக்குள்ள நல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நான் எனும் அகங்காரத்துடைய இந்த நிலைமைகள் பொதுவா உலகத்துல ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம் இப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வீழ்ச்சிட்டு இருக்கேன். இததான் நான் ஜாக்கிரதை நான் சொல்றேன். அப்புறம் நான் தூங்கணும். தூங்கணும்னு எனக்குள்ள கனவு வருது. அந்த தூக்கத்தை சுழுத்தி
அந்த கனவை நான் சொப்பனம் சொல்றேன். இது அகங்காரத்தினுடைய வெளி உலகில் சொல்லக்கூடிய அந்த உலக வாசிகளுடையது நிலைமை இது. இத பத்தி தான் 7ஆம் அத்தியாயத்துல விரிவாக ஞானபிதா சொல்லியிருக்கிறாரு. இது இந்த அகங்காரத்துடைய நிலைமை அப்படிதான். அகங்காரம் எப்பயுமே அது உண்மைத்தன்மைக்கு அது புறம்பாக நேர் ஆப்போசிட்டாகத்தான் அது புரிந்து வைத்திருக்கும். ஆனா உண்மையில நாம் அனுபவிக்கின்ற அந்த நிலைமை எது அப்படின்னு பார்த்து சொப்பனம் சுழுத்தி ஜாக்கிரதை என்றாகிறது. ஜாக்கிரதை சுழுத்தி சொப்பனம் என்ற நிலை கிடையாது. சொப்பனம் சுழுத்தி ஜாக்கிரதை. ஏன்னா முதல் அத்தியாயத்திலே ஞானபிதா எப்போ நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு அது நம்மை அறியாமல் வெளியில் வியாபித்துக் கொண்டிருக்கிறதோ, நம் ஜீவன் இறப்பை நோக்கி பயணம் கொடுத்து கொண்டிருக்கிறதோ, நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். அதுதான் தூக்கம்ன்றாரு. அந்த நிலைமையில் கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே சொப்பனம். இதுதான் உண்மையில் அது சொப்பனம் என்கின்ற நிலைமை முதல்ல இருக்கிறது. இதிலிருந்து தூக்கம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு போனாதான் ஜாக்கிரதை என்ற நிலைமை வரும். அப்பதான் வரும். அது ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ள தெரிந்தால்தான், நமக்குள்ள அது நிலைநிறுத்தும் போதுதான் ஜாக்கிரதை நிலைமை நமக்குள்ள வரும். அது அப்ப உண்மையில சொப்பனம் சுழுத்தி ஜாக்கிரதை இதுதான் உண்மையில இருக்க நிலைமை. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டுத்துக்கும் உலகவாசிகள் சொல்றதுக்கும் ஞானபிதா சொல்றதுக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல உலகவாசி ஜாக்கிரதை சூத்தி சொப்பனம் அகங்காரத்துக்கு சொல்றாரு. உண்மையில சொப்பனம் சூத்தி ஜாக்கிரதை இந்த நிலைமை தான் வருது. இதில் நடுப்புல இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா சுழுத்தி. இதுதான் தூக்கம் என்கின்றது. அந்த தூக்கத்துலதான் அந்த சொப்பனமும் அதன் பிறகு சுழுத்தியும் அதன் பிறகு ஜாக்கிரதையும் ஆகிறது. ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த மாதிரி நிலைமைன்றது கிடையாது. முதல்ல போயிட்டு நம்ம இயல்பா தூங்கணும். அந்த தூக்கத்துலதான் அந்த தூக்கத்துல ஒரு கனவு வரணும். அந்த கனவுல இருந்து நம்ம கடைசியில திடீர்னு தூக்கம் வீழ்த்தும் போது ஜாக்கிரதை வருதுன்னு சொல்லிட்டு இது ஒரு விதமான அனுபவமாக இந்த உலகத்தில் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அகங்காரத்தினுடைய அந்த நிலைமை எப்பயுமே அது நேர் ஆப்போசிட்டாக அது மாறி மாறிதான் அது நமக்கு தெரியும். ஏன்னா நாம் இப்ப இருக்கிற இந்த நிலைமை பாத்தீங்கன்னா நாம் அனுபவிக்கிறது இது அகங்காரத்தினுடைய ஜாக்கிரதை. இப்ப நான் அனுபவிக்கிறது நான் என்று சொல்லுகின்ற அகங்காரத்தினுடைய ஜாக்கிரதை. அப்ப நான் எனும் அகங்காரத்துடைய இது ஜாக்கிரதை. இது மனதினுடைய தொழிலாகும். இத பத்திதான் 7வது அத்தியாயத்துல ஞானபிதா சொல்லிட்டாரு. மனதினுடைய தொழில் தான் இப்ப நாம் அனுபவிக்கின்ற அகங்காரத்தினுடைய இது ஜாக்கிரதை என்ற நிலைமை இருக்குது. இப்ப கேட்பது, காண்பது, அறிவதெல்லாம் மனம் ஏதோ ஒண்ணு விசாரணை செய்து கொண்டே இருக்கிறது. ஏதோ கேட்குது, ஏதோ பார்க்குது, ஏதோ அறிந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் மனதினுடைய இயல்பான அதனுடைய தொழில் இது. இதெல்லாம் அகங்காரத்தினுடைய நிலைமை இதுதான். இப்ப நாம தூக்கம் என்று சொல்லுவது எதுன்னு பாத்தீங்கன்னா அகங்காரத்தினுடையது. உண்மையில அது என்னன்னு பார்த்தா அது மனதினுடைய தொழில் விட்ட, அதாவது வேலை விட்ட சமயம். நம்ம டெய்லி நைட்டு தூங்குறோம்னு சொல்றோமே, அப்ப என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா அந்த மனமானது அதனுடைய தொழிலை விட்ட சமயம். அதுக்குதான் ஞானபிதா மனம் ஒரு வியாபாரி. அது விசாராதியான பொருளை வைத்துக் கொண்டு அது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு கடை ஒருத்தர் வச்சிருக்காங்கோ. வெளியில போட்டு எல்லா பொருளையும் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு பகல் டைம்ல. நைட்ல அந்த பொருள்லாம் உள்ள எடுத்து போட்டுட்டு கடையை இழுத்து மூடிட்டு அந்த கடைக்குள்ள போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த மனம் ஒரு வியாபாரி. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனமானது பகல்ல ஃபுல்லா அது வெளியில வியாபித்து கொண்டே அதன் தொழிலை செஞ்சுட்டே இருக்கிறது. ஆனா அது எப்போ அது தொழில் விட்டுட்டு எப்போ இந்த ஒரு நிர்மலமான அந்த மனம் இருக்கிறதோ, அந்த உற்பத்தி சார்ந்த மனம் லயிச்சு இருக்கிறதோ அந்த நிலைமைதான் தொழில் விட்ட சமயம். அது தூங்குகின்ற நிலைமை. அதுதான் நம்ம தூக்கம்னு சொல்லிட்டு சொல்றது. அந்த தூங்கும் சமயத்துல காணுகின்ற சொப்பனந்தம் தான் அகங்காரத்தினுடையது. இது மனம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னால் செய்யப்பட்ட ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த தொழிலை குறிச்சு ஆலோசிக்கின்ற நிலைமைதான் இது. இந்த 3 நிலைமைகளும் இப்ப நம்ம அகங்காரத்துலதான் இதை நம்ம அனுபவிச்சு கொண்டு இருக்கிறதும் இப்ப அந்த அகங்காரம் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற
இந்த 3 நிலைமைகளை விட்டுட்டு நான் என்கின்ற அந்த தன்னுடைய அந்த உற்பத்தி ஸ்தானமாகிய அந்த மனதில் போய் சேருகின்றதா முதல் ஸ்தானம். அதுக்குதான் உற்பத்தி ஸ்தானம் சொல்லுது. அதுக்குத்தான் மூலாதாரம் என்று சொல்லுவது. அகங்காரமானது எல்லாத்தையும் விட்டுட்டு அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல, ஏன்னா அகங்காரம் வெளியில, அகங்காரம்னாலே உள்ள வெளியில உள்ள வெளியில என்கின்ற அந்த பிராணன் அதை நஷ்டப்படுத்திக் கொண்ட நிலைமைதான் அது. அப்ப அது நஷ்டம் இல்லாத வரணும்னா அது உள்ள முழுவதுமாக வரணும். அகங்காரம் முழுவதுமாக எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற சமையல் தான் அது முழுவதுமாக அதனோட உற்பத்தி ஸ்தானத்துல போய் ஒடுங்கும் அது. அப்போ அந்த அகங்காரம் தன்னுடைய செயல்களை எல்லாமே விட்டுட்டு அது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சுன்னா அது மனதிலிருந்து தான் அந்த அகங்காரம் உற்பத்தி ஆச்சுது. அப்ப அந்த அது உற்பத்தி ஸ்தான இடத்துல அது போய் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய செயல் அது போய் சேருது. அதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா அததான் மூலாதாரம். அந்த இடம்தான் அது. அப்ப நான் என்ன அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய அந்த மனதில அது அகங்காரம் எல்லாமே ஒடுங்கிட்டு அது போய் சேருகின்ற சமயம்தான் அதுதான் மனதிற்குரிய அது சொப்பனம் என்கின்ற நிலைமை. அதுதான் அது எப்படின்னா அகங்காரமானது சொந்த இடத்துல, அதாவது வெளி உள்ளில, அதாவது ஏதாவது சங்கல்பிப்பதற்கோ அதை பிரத்யேகமா தனியாய் அறிவதற்கோ கிரகிப்பதற்கோ அதாவது தெரிந்து கொள்வதற்கோ மனதால அது முடியறது கிடையாது. அந்த டைம் எப்படி இருக்கும் நமக்குள்ள அந்த அனுபவம் என்பது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏதாவது அறிவதற்கோ கிரகிப்பதற்கோ, ஏன்னா வெளியில ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிச்சா தானே வெளியில இருக்கக்கூடிய நிலைமையை அறிய முடியும், தெரிஞ்சுக்க முடியும், எதனா ஒரு கிரகிக்க முடியும். அப்ப ஜீவசக்தியான வெளியில வியாபிக்கல. அப்ப அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த மனதுல போய் அகங்காரம் அந்த ஒடுங்குற டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப எதுவுமே நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாத அந்த நிலைமை அது. அப்ப அப்போ நான் என்ன அகங்காரத்துல அந்த சக்தி எல்லாம் போயிட்டு அந்த மனதுல போயிட்டு அகங்காரத்துடைய சக்தி எல்லாமே மனதுல போய் அது ஒடுங்கிறது. அதுதான் மனதினுடைய அது சொப்பனமாக இருக்கும். அதுதான் மூலாதாரம் என்று சொல்றது. அப்ப அத அந்த டைம்ல ஏதாவது தெரிந்து கொள்ளுக்கோ மனதுக்கு அறிவதற்கோ கிரகிப்பதற்கோ எதுவுமே அதால நான் அகங்காரத்துல இருந்து அது ஒடுங்கினதால அந்த டைம்ல எதுவுமே வெளியில உள்ள நிலைமைகள் நமக்குள்ள எதுவுமே தெரியாதது. அப்ப உற்பத்தி ஸ்தானமாகி அந்த மனதுல அடங்கின சமயத்துல அந்த பாக்கி அதாவது வெளி உள்ளில் யாதொன்னும் தெரிவதற்கு அந்த மனதுக்கு அந்த முடியாத இருக்குன்னு அந்த நிலைமை தான் இது. தியானத்துல இது அனுபவத்துல முறையா பயிற்சி பண்றவங்க அவரோட அனுபவத்துல இதை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியாது. இதுதான் அது மனதுக்கு சொப்பனம் மாதிரி இருக்கு. அந்த டைம்ல அந்த நான் என்னும் அகங்காரம் உற்பத்தி ஸ்தானத்தில் சேருகிறதால இந்த நிலைமைக்கு தான் அதுக்கு மூலாதாரம் என்று சொல்கிறது. பொதுவா பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல பொதுவா அகங்காரத்தினுடைய 3 நிலைமைகள் சொப்பனம் சுருத்தி ஜாக்கிரதை அதையும் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா 6 ஆதாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரம் என்பது அது மனதினுடைய சொப்பனம் என்ற முறையில தான் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேற்றுக்கு வரைக்கும் 21வது அத்தியாயத்தில் சதுரு வாக்கியங்கள் பற்றின விளக்கங்கள் நம்ம கவனிச்சிருந்தோம். பிரக்ஞான பிரம்மம் அப்படிங்கிற வாக்கியமாகட்டும், தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியமாகட்டும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியமாகட்டும், அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியமாகட்டும், இதை தொடர்ந்து இன்னும் மேலும் 2 வாக்கியங்கள் இருக்கிறதா கூட சாமி சொல்லியிருந்தாரு.
அது பிரம்ம ஜோதிஸ் ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியமாகட்டும், பிரம்மசத் ஜகத் மித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியமாகட்டும், இப்படி பிரம்மத்தை உணர்த்துவதற்காக அனுபவஸ்தர்களால் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் எல்லாமே நாம் செயல்முறையில் போய் அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வாக்கியங்களை மந்திர உச்சாடனங்கள் செஞ்சுக்கிட்டு அந்த வாக்கியங்களை தியானிக்கிறதுல நமக்கு எந்த ஒரு பலனும் உண்டாகிறது கிடையாது. ஏன்னா அப்படி சப்தத்தினால நாம் இந்த வாக்கியங்களை உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜீவனானது நசிஞ்சு தான் போகுது. சப்தம் அப்படிங்கிறது அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக நம்முடைய ஜீவசக்தி விரயமாகிறதே தவிர அது சேமிக்கப்படுறது கிடையாது. அதனால் இந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனமானது உள்நிலையில் பயணப்பட்டால் தான் முடியும். அதுக்கு தான் இந்த மகா வாக்கியங்களுடைய நிலைமைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மந்திர உச்சாடனங்கள் செய்கிறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறது தவறான கருத்தாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கி நாம் கவனிக்கிறது என்ன அப்படின்னா 22வது அத்தியாயத்தில் இது மோட்சம் அடையிறதுக்காக நம்ம பயணப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆதார நிலைகள், அது நம்ம தியானத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் 6 வகையான நிலைகள் பற்றி தான் இங்கே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை சடாதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் அப்படின்னு சொன்னால் 6 அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதமாகட்டும் ஹிந்தியாகட்டும் அதில் 6 அப்படின்னு பொருள் வரும். 6 ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அது என்னென்ன அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா. இந்த 6 நிலைகளையுமே அந்த ஜீவனானது கடந்து பிரம்மரந்திரத்தில் ஐக்கியப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி வேதங்களில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அதனுடைய விவரம் தான் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சீடன் கேட்டுக்கிறாரு. அப்போ இந்த 6 ஆதாரங்கள்ங்கிறது என்ன நிலைமையாக இருக்குது? மூலாதாரம்னு சொல்லிட்டாங்க, அது என்னவா இருக்குது? சுவாதிஷ்டானம்னா என்னவா இருக்குது அப்படின்னா உலகத்தில் சொல்லி வரக்கூடிய அந்த நிலைமைகள் என்னவா இருக்குது அப்படின்னா மூலாதாரம் அப்படிங்கிறது குதம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அந்த குதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மலத்வாரம் அப்படிங்கிறதையும் அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஏற்கனவே சாமி 9 வாசல்களை பற்றி பேசும்போது குதம் என்பது அது மலத்வாரம் அல்ல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அப்போ இங்கே குதம் தான் மூலாதாரம், அது மலத்வாரம்னு சொல்லி மக்கள் இந்த உலகோர் நினச்சிட்ருக்கிறது நாம் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது அது லிங்கம்னு சொல்லக்கூடிய மூத்திர துவாரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதாக இந்த உலகத்தில் நம்பியிருக்கிறாங்க. மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்பில் துவாரம், அந்த கொடியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய துவாரத்தை தான் அவங்க சொல்கிறதாக நம்ம உலகத்தில் கவனித்து பார்த்தா தெரியும். அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்பு பாகத்தில் இருக்கக்கூடிய குழி, நெஞ்சு குழி, அதுதான் அநாகதம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருதயம் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்ததுனால அதனால் நம்ம மார்பினுடைய பாகம்தான் அநாகதம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை அவங்க கற்பித்து வச்சுருக்கிறாங்க. விசுத்தி அப்படிங்கிறது கண்டத்தில் இருக்கக்கூடிய குழியாக இந்த உலகத்தில் நினச்சிட்டு வராங்க. ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ மத்தியம் அப்படிங்கிறதையும் இந்த உலகோர் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆதார வகைகள் இப்படி உடம்புல மலத்வாரத்திலிருந்து புருவ மத்தியம் வரைக்கும் அடுக்கடுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா இங்கே மோட்சம் அடைகிறதுக்கு ஜீவன் பிரம்மரந்திரத்தை நோக்கி போகணும். அப்போ அந்த பயணமானது எங்கே இருக்க முடியும் அப்படின்னா அது உள்நிலையில் இருக்கக்கூடிய பயணம். வெளி நிலைகளில் இந்த மோட்சத்துக்கான பயணமே கிடையாது. நம்ம வெளியிலேருந்து தான் உள்ளே போகிறோம். அப்போ வெளியே விட்டால் தான் நம்ம உள்ளுக்குள்ளார போக முடியும். வெளியில் இருந்துக்கிட்டே உள்நிலையில் பயணிக்க முடியாது. இப்போ இந்த ஆதார நிலைகள் எல்லாமே உடம்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் அந்த புரிதலும் தப்பாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த உடம்புங்கிறது உள்ளே இருக்குதா வெளியில் இருக்குதா? நாம் வெளியில் இருக்கும்போது உடம்பை உணர்றோமா இல்லை உள்ளே இருக்கும்போது உணர்றோமா? உள்ளே இருக்கும்போதும் உடம்பு உணர முடியுதா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போது நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டிருக்குது. நாம் உலகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் போது இந்த உடம்புனுடைய காயத்தை நாம்
அனுபவிக்க முடியுது, அந்த வலியை உணர முடியுது. இரவு தூக்கம்னு நாம் நினைக்கக்கூடிய இந்த சமயத்தில் அந்த உள்ளுக்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய காயத்தினுடைய எந்த ஒரு அனுபவத்தையும் அனுபவிக்க முடியறதில்ல. ஏன்னா நாம் உள்ளே போயிட்டோம், அதனால அங்கே அனுபவங்கிறது வர்றது கிடையாது. எப்படி நாம் ஒரு வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டு திரும்ப உள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க முடியாமல் போகுதோ, உள்ளுக்குள்ளார நம்ம திரும்பி இருக்கும்போது வெளியே பார்க்க முடியாமல் போகுதோ, அதுபோல தான் தூக்க சமயத்தில் நம்மளுடைய மனமானது உள்நிலையில் பயணப்படும் போது இந்த உடம்பு வெளியில் இருக்கிறதுனால தான் வெளியில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு அவயத்தையும் எந்த ஒரு வலியையும் மற்ற விஷயங்களையும் நம்மளால் உணர முடியறது கிடையாது. அப்போ உடம்புங்கிறது நிச்சயமாக அது வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது. ஏன்னா தூங்கும்போது இந்த உடம்பை பற்றி கவனிக்க முடியறதில்ல, உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உணர முடியறதில்ல. ஒரு சிலர்லாம் கொரட்டை விட்டுக்கிட்டே தூங்குவாங்க. அவங்க விடுற கொரட்டை அந்த ரூமில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தூக்கத்தையும் கெடுத்துரும். என்ன இப்படி ஒரு மோட்டார் ஓடுற மாதிரி ஒரு கொரட்டை ஓடுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கொரட்டை விடுறவருக்கு அது தெரியாது. ஏன்னா உடம்புல வாயுவினுடைய தடை ஏற்படுறதுனால அந்த கொரட்டை உண்டாகுது. ஆனால் அது அவருக்கு உணர முடியாது. அவங்கவுங்களுடைய குரட்டையை அவங்கவுங்களால கவனிக்க முடியாது. மற்றவங்களுடைய குரட்டையை தான் எல்லாருனால மற்றவங்களால கவனிக்க முடியும். அப்போ இந்த உடம்புங்கிற ஒரு அவஸ்தைங்கிறது வெளியில் இருக்கிறதுனால தான் தூக்க சமயத்தில் உடம்பை நம்மளால் கவனிக்க முடியாமல் இருக்குது. இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இப்போ நம்மளுடைய ஆன்மீக பயணம் உள்நிலை நோக்கி போகுது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளார போயிட்டோம்னு சொன்னால் இந்த உடம்பு நம்மளுடைய அனுபவத்துக்கு வர்றது கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஆதாரங்களை எப்படி நம்மளால் அனுபவிக்க முடியும், அந்த ஆதார நிலைகளை எப்படி உணர முடியும்? மூலாதாரத்தில் ஒரு சக்கரம் இருக்குது, மூத்திர துவாரத்தில் ஒரு சக்கரம் இருக்குது, தொப்புள் துவாரத்தில் ஒரு சக்கரம் இருக்குது, நெஞ்சுக்குழியில் ஒரு சக்கரம் இருக்குது, கண்டக்குழியில் ஒரு சக்கரம் இருக்குது, புருவ மத்தியத்தில் ஒரு சக்கரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த சக்கரங்களை கடந்து ஜீவனானது மேல்நிலை அடையிறதுங்கிறது எப்படி நம்மளால் உணர முடியும்? அப்போது உடம்புக்கும் நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா உடம்புங்கிறது வெளிமுகமாக இருக்குது, நம்முடைய ஆன்மீக பயணம்ங்கிறது உள்முகமாக இருக்குது. அதனால் உடம்புல இந்த சக்கரங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உண்டாகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 ஆதார நிலைகளும் படிப்படியாக இருக்குது அப்படிங்கிறதும் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஜீவனானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், ஏன் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்குமே கூட உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறதா சாமி சொல்கிறார். அப்படி உடம்பு முழுவதும் பரவி இருந்த அந்த ஜீவன் தான் புருவ மத்தியத்துக்குள்ளார நுழையுது. அப்படி புருவ மத்தியத்துக்குள்ள அது நுழையும் போது நம்மளால் அந்த அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நம்மளால் இதோ இப்போ மூலாதாரத்தை கடந்துருச்சு, இப்போ சுவாதிஷ்டானத்தை கடந்துருச்சு, ஜீவன் புருவ மத்தியத்துக்கு போகிறதுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டாப் பை ஸ்டாப்பாக அது போயிடுச்சுன்னு சொல்லி நம்மளால் கவனிக்க முடியறதில்ல. அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். நாம் ஒரு காட்டு வழியாக பயணம் கொள்ளும்போது திடீர்னு ஒரு பின்னாடி இருந்து ஒரு வெடி சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தில் அந்த உடம்பு முழுவதும் பரவி இருந்த ஜீவனானது தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை சரி பண்ணிக்கணும், தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அது என்ன பண்ணணும்னா தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி ஒரு செகண்டில் நேராக கிளம்பும். ஒரு சிலர் பேர் அந்த மொத்த ஜீவனும் அங்கே போயிடுச்சு, அதிகப்படியான பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஜீவனுமே உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மொத்த ஜீவனுமே புருவ மத்தியத்தை நோக்கி போகும்போது மூர்ச்சையாகி, அதாவது மயக்கம் அடைஞ்சு விழுகிறதும் கூட இருக்குது. பயத்தில் மயக்கம் அடைஞ்சு கூட விழுந்துருவாங்க. ஏன்னா ஜீவனானது புருவ மத்தியத்துக்கு போனதுனால. அப்படி நாம் பயப்படுகிற சமயத்தில் ஜீவனானது புருவ மத்தியத்தை நோக்கி தன்னை காத்து கொள்வதற்காக அது வெளியில், அது உள்நிலையில் போகுது, புருவ மத்தியத்துக்கு போகுது. வெளியில் இருக்கக்கூடிய ஜீவன் உள்நிலைக்கு போகுது அப்படின்னா அந்த பயப்படுகிற சமயத்தில் ஒரு செகண்டு தான் அந்த ஜீவன் மேலே போகுது. அதில் எந்த ஆதாரங்களையும் நம்ம கவனிக்கிறது இல்லை. இந்த மூலாதாரத்தை கடந்துருச்சு, மலத்வாரத்தை கடந்துருச்சு, சுவாதிஷ்டானத்தை கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே கவனிக்க முடியறது கிடையாது. அது ஒரு செகண்டில் அப்படியே போயிடுது. அதனால் இந்த அடுக்கடுக்காக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலையும் இங்கே ஒரு நியாயம் இல்லை. இன்னொரு பாயிண்ட் இதில் நம்ம கவனிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மார்க்கங்கள் ஆகட்டும்,
நம்ம மற்ற உலக ஜனங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற வகையில் இந்த ஜீவனை மலத்வாரத்தின் வழியாக உள்நிலையில் கடத்தணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கிறாங்க. அதுவும் தப்பு தான். ஏன் அப்படின்னா, அந்த மலத்வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நாம் அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளே கடத்தணும் அப்படின்னா அது ஏற்கனவே அது உடம்புக்குள்ளே தான் அந்த ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை இப்போ நம்ம மலத்வாரத்தின் வழியாக உள்ளுக்குள்ளே கடத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த ஜீவனை நான் வெளியில் விடணும். அதுக்கப்புறம் மலத்வாரத்தின் வழியாக அதை மேல்நிலையாக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். அப்படி என்னுடைய ஜீவனை நான் வெளியில் விட்டால் நான் என்ன ஆவேன் அப்படின்னா செத்து போயிடுவேன். செத்து போனதுக்கப்புறம் அந்த பிணத்துக்குள்ளார எந்த ஒரு ஜீவனும் உள்ளுக்குள்ளார ஏற போகிறது கிடையாது. அப்போ எப்படி நம்ம தூங்கும்போது நம்முடைய ஜீவனானது உடம்பு முழுவதும் பரவியிருந்த அந்த ஜீவனானது சொஸ்தானத்தில் அடங்கியிருந்து திரும்பவும் அது உடம்புக்குள்ளார வந்து உடம்புனுடைய வெளிப்பாகத்துக்குள்ளே கிளம்பி வருதோ, அந்த மாதிரி நம்மளுடைய தியானத்திலையும் வெளியில் வியாபித்த ஜீவன் உள்ளுக்குள்ளார அடங்கி உள்ளுக்குள்ளார உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய ஜீவன் அடுத்தது பூர்வ மத்தியத்துக்கு போக வேண்டிய நிலைமைங்கிறது அங்கே இருக்குது. அப்படி நாம் தூங்கும்போது நம்மளுடைய ஜீவனானது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு உள்நிலையில் ஒரு பாதையை வச்சுருக்குது. அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்குது. பூர்வ மத்தியத்துக்கு ஜீவனானது ஒடுங்கி இருக்கிறதுக்கு அந்த டெக்னிக் என்ன அப்படின்னா அதுக்கு தான் சமீரணன்னு பேர். உள்ளுக்குள்ளாரையே மேலேயும் கீழேயும் அந்த கதாகதம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை. தூக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜீவனம் அது உள்ளுக்குள்ளார ஐக்கியமாகி இருக்கிறதுக்கு காரணம் இந்த சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான். இதை பற்றி ஏற்கனவே சாமி வந்து முதல் அத்தியாயத்திலே கூட விளக்கம் நல்லா கொடுத்துருப்பார். பிரம்மரந்திரத்தோடு சதா தாக்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த கதி நடக்கும்போது தான் நம்ம உள்நிலை பயணத்துக்குள்ளார போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி இந்த மலத்வாரம் வழியாக போக முடியாது. ஏற்கனவே உள்ளுக்குள்ளார தான் அது இருக்குது. அதனால் அதை வெளியில் விட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே போக வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. ஸோ இது எல்லா நிலைகளையும் நம்ம கவனிக்க முடியும். சிலர் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சில பாடல்களை எடுத்து வச்சுக்கிட்டு முதுகுத்தண்டின் வழியாக அது ஏறுறதாகவும், இல்லைன்னா இந்த இப்போ சொன்னபடி மலத்வாரத்தின் வழியாக ஒவ்வொரு அடுக்கடுக்காக அது பயணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது தப்பான ஒரு புரிதலாக இருக்குது. ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகணும். ஈஸ்வரன்கிறது களங்கம் இல்லாத தன்மையாக இருக்குது, ஜீவன்கிறது களங்கப்பட்ட தன்மையாக இருக்குது. அப்போ இங்கே ஸ்தானம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்தானமெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. அந்த ஜீவன் உள்நிலையில் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் உள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வெளியில் உலகம்ங்கிறது சொல்கிறோம், அது வெளி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வெளியை தாண்டி உள் அப்படின்னு சொல்லும்போது நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா உடம்புக்குள்ளார அதுதான் உள் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். உடம்புக்குள்ளார போயிட்டாலே அது உள் தான் அப்படின்னு. அதுவும் தப்பு. உள் அப்படின்னு சொன்னாலே பூர்வ மத்தியத்துக்குள்ளார நுழையிறது தான் உள்ங்கிறது. பூர்வ மத்தியத்திலேருந்து கீழே இறங்கி வந்துடுச்சு ஜீவன், உடம்பு முழுவதும் பரவிடுச்சுனாலே அதுக்கே வெளியின் தான் பேர். வேணா இது உலகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை வெளிக்கு வெளின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஏற்கனவே வெளிங்கிறது உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நிலைமை, அதுக்கும் வெளியாக இருக்கிறதுனால வெளிக்கு வெளி அப்படின்னு வேணால் இதை சொல்லிக்கலாம். ஆனாலும் இரண்டுமே வெளி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது தான். இப்போ உள்நிலை பயணம்ங்கிறது புருவ மத்தியத்துக்குள்ளார பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ அந்த புருவ மத்தியத்துக்குள்ளார அந்த ஜீவனானது அடங்கி போகும்போது அது தன்னுடைய ஆதி நிலைமையாக இருக்கக்கூடிய களங்கம் இல்லாத நிலைமையை நோக்கி அது பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். அப்போ தன்னுடைய தன்மையை மட்டுமே தான் அது மாற்றிக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அங்கே ஸ்தானம் கிடையாது. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணுங்கிற நிலைமையெல்லாம் கிடையாது. நம்மளுடைய வேலை புருவ மத்தியத்துக்கு போகிறோம். புருவ மத்தியத்தில் இந்த 6 ஆதாரங்களுடைய நிலைமையானது தொடங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அதுக்கு போகிற வரைக்குமே எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ஒவ்வொரு ஸ்தானத்தையும் தாண்டி போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நமக்கு மூலாதாரத்தின் வழியாக தான் அது பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் மலத்வாரம்னு நினச்சிக்கிறனால தான் உடம்புக்குள்ளார பயணிக்கிறத நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். மூலாதாரம் அப்படிங்கிறது மலத்வாரம் கிடையாது, அது நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்குது. அப்படி நாம் எங்கிருந்து உற்பத்தி ஆனமோ அந்த ஸ்தானத்துக்கு நம்ம போகணும்.
அப்படி நம்மளுடைய பூர்வஸ்தானம், நம்முடைய முதல்ல வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டிகளையும் எடுத்துக்கோங்க. எல்லா சிருஷ்டிகளுக்குமே முதல்ல வெளியில் வரக்கூடிய பாகம் அப்படிங்கிறது அந்தந்த சந்தானங்களினுடைய தலை தான், சிரசு தான். கையோ காலோ முதல்ல நீட்டிட்டு அது வெளியில் வர்றதில்ல. முதல்ல தலை தான் வெளியில் வரும். அந்த தலை பாகம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நாம் மூலம், அதுதான் முதல் ஸ்தானம், அதுதான் உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லணும். அதுக்கு சாமி இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருப்பார். நாம் ஒரு டிராயிங் வரைகிறதா இருந்தால் கூட ஒரு மனுஷனை டிராயிங் வரையணும். அதில் முதல்ல எந்த பாகத்தை வரைகிறோம் அப்படின்னா முதல்ல சிரசத்தான் வரைவோம். ஏன்னா அந்த முகம் அப்படிங்கிற பாகம் தான் வந்து இது இந்த விஷயத்தை சார்ந்தது, இது இந்த உருவத்தை சார்ந்ததுங்கிறத நாம் அடையாளப்படுத்திக்க முடியும். உடம்பு நிறையா உயிரினங்களுக்கு பொதுவாக இருக்கலாம், நிறையா மனிதர்களுக்கு பொதுவாக இருக்கலாம். ஆனால் சிரசில் இருக்கக்கூடிய முகம்தான் அந்த மாற்றம் அடையுது. அந்த முகத்தை வச்சு தான் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். இவர் இன்னார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது அவரவருடைய முகத்தை வைத்தது. அப்போ அந்த முகமானது சரியாக வந்துடுச்சுன்னு சொன்னால் மற்ற பாகங்கள் அது எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே உடனே அடையாளப்படுத்தப்பட்டுரும். இவர் இன்னார் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் முதல்ல வரையும் போதே முகத்தை முதல்ல வரைஞ்சிருவோம். முகம் சரியாக வந்துடுச்சு, சரியான அடையாளப்படுத்திடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் உடம்பை பற்றி பிரச்சனை கிடையாது. உடம்பு எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிட்டு போகலாம். அது சரியான ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த முகமானது இங்கே பிரதானமாக இருக்குதுன்னா அடையாளத்துக்காக மட்டும் கிடையாது. நாம் ஆகார வகைகள், நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு இந்த உடம்பு அவசியம் அப்படிங்கிறதுனால இந்த உடம்புக்கு தேவையான ஆகார வகைகளை நம்ம எடுத்துக்கிறதும் முகத்திலிருந்து தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே அந்த முகத்திலிருந்து தான் இந்த ஆகார வகைகளை எடுத்துக்குது. அது மரம் செடி கொடியாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எல்லாருமே அப்படி தான். ஏன்னா அந்த மரம் முளைச்சது வித்திலிருந்து, அந்த வித்திலிருந்து தான் அதனுடைய உற்பத்திங்கிறதே தொடங்குது. அது வித்துங்கிறது மேல் பாகமாக பிளவுபட்டு அது மேல்நிலையாக அது வளர்ந்து வர வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அந்த விதையாக இருக்கக்கூடிய அந்த பாகத்திலிருந்து தான் நாம் என்ன பண்ணுறோம், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறோம், உரங்கள் போடுறோம். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள் அதை எடுத்துக்குது. இது எல்லாமே அந்த விதையினுடைய ஸ்தானத்தில், உற்பத்தி ஸ்தானத்தில் தான் இது அத்தனையுமே நடந்துட்டுருக்குது. அந்த விதை இருக்கக்கூடிய பாகத்தில் நம்ம போடாமல், வேர் இருக்கக்கூடிய பாகத்தில் போடாமல் வேற எங்கேயாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சத்தானது கிடைக்கிறது கிடையாது. அப்போ மூலம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியல. அதனால தான் இங்கே நாம் உற்பத்தியான பாகம்னு சொல்லி நாம் ஏதோ மலதோரத்தை அதுதான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம்னு தப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது. மூலம் அப்படிங்கிறது கிழக்கு, அதாவது உற்பத்தி ஸ்தானம். அது அவனுடைய சிரசில் இருக்கக்கூடிய புருவ மத்தியம். அங்கே தான் எல்லா ஆதாரங்களும் அடங்கியிருக்குது. புருவ மத்தியத்தில் தான் எல்லா ஆதாரங்களும், இந்த 6 ஆதாரங்களுமே எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா மூலாதாரம் இருந்து ஆக்னை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆதாரங்களுமே புருவ மத்தியத்தில் தான் இருக்குது. அந்த புருவ மத்தியத்தை தவிர்த்து வேறு இடங்கள்ல கிடையாது. இதை சாமி அவ்வளோ அருமையாக இந்த அத்தியாயங்களில் விளக்கம் கொடுத்துருக்கிறார். மூலாதாரம் அப்படின்னாலே மூலம் கூட்டல் ஆதாரம். மூலம் அப்படின்னா உற்பத்தி, ஆதாரம் அப்படின்னா ஸ்தானம், நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம். யார் நாம அப்படின்னா இப்போ நம்மளை யாராக அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம்? என்ன மனசுன்னு நினச்சிட்டு இருக்கிறேனா, ஜீவன் நினச்சிட்டு இருக்கிறேனா, இல்லை நான் தான் ஈஸ்வரன் நினச்சிட்டு இருக்கிறேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அகங்காரத்தை தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் ஸ்தானி, நான் மானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த அகங்காரத்தை குறித்து சொல்லக்கூடியது தான். நமக்கு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். அந்த பெயர் வைக்கப்பட்டது கூட அகங்காரத்துக்கு தான், நம்மளுக்கு கிடையாது. நம்மளுடைய அகங்காரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் அது. இந்த வேதங்களில் பெயர் வைக்கிறதுக்கான ஒரு நிபந்தனைகள் குறிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு 15 நாளில் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் கட்டாயமாக இருக்கிறதுனால, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தே ஆகணுங்கிற ரூல் கட்டாயமாக இருக்கிறதுனால
குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே அது ஆணாக பிறந்தால் இந்த பெயர், பெண்ணாக பிறந்தால் இந்த பெயர்னு ஏற்கனவே நாம் தீர்மானித்து வச்சு அது என்ன வகையான சந்தானமாக வருதோ அந்த பெயரை நம்ம சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த பெயரை நம்ம அந்த குழந்தைக்கு இட்டு அழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த நிபந்தனையாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வெறும் மனம் மட்டும்தான் உண்டாயிருக்கும். அப்போ அந்த மனதிற்கு அந்த பெயர் அவங்க வைக்க கிடையாது. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு எந்த ஒரு பெயரிட்டும் அழைக்கிறது கிடையாது. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறிந்து ஒவ்வொரு பதிவுகளாக உள்ளுக்குள்ளே சேகரிச்சுக்கிட்டே வரும். இது அம்மா, இது அப்பா, இது விளையாடுற பொருள், இது சாப்பிட்ற பொருள், இதுக்கு இந்த கலரு, இது இந்த எழுத்து அப்படின்னு பலதரப்பட்ட பதிவுகளை அது உள்நிலையில் கிரகிச்சுக்கிட்டே இருக்கும். அதைத்தான் புத்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த புத்தி சக்தியானது முழுவதும் பூர்த்தியானதுக்கு அப்புறம் தான் அகங்காரத்தினுடைய உற்பத்திங்கிறதே உண்டாகும். தான் எதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்குதோ அந்த பதிவிலிருந்து தனக்கு எது வேணும் தனக்கு எது வேண்டாங்கிறத தீர்மானிக்கிறத அது செய்ய ஆரம்பிக்கும். அந்த நிலைமையை தான் அகங்காரம்னு சொல்கிறோம். புத்தி பூர்த்தியாகாமல் அகங்காரமானது உண்டாகிறது கிடையாது. அதனால் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து இந்த அகங்காரமாக அது உருவெடுத்து வெளியில் வரும்போது இது என்னுடையது, நான் வேறு யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதம் குணம் ஒன்று அங்கே வரும். இது எனக்கு பிடிச்சிருக்குது, இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற குணமானது அங்கே ஏற்படும். அந்த குழந்தைய பிறந்த குழந்தைய கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே வருவாங்க. அந்த குழந்தையும் சாப்பிட்டே இருக்கும். அது சாப்பாடு வேண்டான்னு சொல்லும், ஏன்னா வயிறு நிறைஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை நல்லா வளரணும், நல்ல புஷ்டியாக இருக்கணும், அதனால் அமுல் பேபி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இன்னும் சாப்பிடுன்னு சொல்லி எதையாவது ஒன்று காமிச்சு, ஆசை காமிச்சு, இதான் நிலாவை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று ஊட்டிகிட்டே இருப்போம். அதுக்கு போதுங்கிற நிலைமை வர்ற வரைக்கும் விடமாட்டோம். அது வந்து வாமிட் எடுக்கிற அளவுக்கு கூட அந்த நிலைமை எட்டிடும். ஆனாலும் எப்படியாவது அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்த்தணுங்கிற எண்ணம் அது. அப்போ அந்த குழந்தை வந்து இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அது சொல்கிறது கிடையாது. எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு போதும்னு வேணால் அது சொல்லுமே தவிர எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற எண்ணம் அங்கே உண்டாகிறது இல்லை. அதுக்கு ஒரு 4-5 வயசு ஆகும்போது தட்டில் சாப்பாடு போட்டால் ஐயே இது இந்த பாவக்காய் பொரியல் எனக்கு பிடிக்காது, அது கசக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அப்படி அந்த அகங்காரமானது அந்த குழந்தைக்கு உற்பவம் ஆகும்போது தான் அந்த குழந்தைக்கு பேரே வைக்க வேண்டியதாக இருக்குது. அது அகங்காரத்துக்காக வேண்டி வைக்க வேண்டிய பெயர். அது அகங்காரம் உற்பவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கக்கூடிய ஒரு பெயர். அதனால் நாம் உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது அந்த குழந்தையும் பக்கத்தால் வந்து விளையாடிட்டே வந்து பக்கத்தால் தவழ்ந்துக்கிட்டே வந்து நம்ம தட்டில் போட்டிருக்கக்கூடிய ஆகாரத்தை எடுத்து அதை தானாக எடுத்து சாப்பிட்ற அந்த நிலைமை அந்த குழந்தைக்கு எப்போ வருதோ, இது எனக்கு வேணும் அப்படிங்கிறத அது முடிவு பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தானாக எடுத்து அது சாப்பிடக்கூடிய அந்த நிலைமை வரும்போது அப்போவே அந்த குழந்தைய மடியில் எடுத்து உட்கார வச்சு வலது காதில் 3 முறை நாம் என்ன பேர் வைக்கணும்னு தீர்மானித்தோமோ அந்த பேரை வைக்கணும், அந்த பெயரை சூட்டணும். அப்போ அகங்காரம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நிலைமையைத்தான் நம்ம பேர் வச்சு அழைக்கிறோம். இப்போ நமக்காக இங்கே வச்சிருக்கக்கூடிய எல்லா பெயர்களுமே அகங்காரத்துக்காக வைக்கப்பட்ட பெயர் தான். இது எதுக்கு சொல்ல வந்திருக்குது அப்படின்னா, நான் அப்படிங்கிறது யாராக இருக்குது அப்படின்னா நம்ம அகங்காரத்தை தான் நாமன்னு நினச்சிட்ருக்குறோம். ஜீவனையோ மனசையோ ஈஸ்வரனையோ கிடையாது. அப்போ இங்கே மூலாதாரம்னு சொல்லக்கூடிய உற்பத்தி ஸ்தானம் யாருக்கானது அப்படின்னா அகங்காரத்துக்கானது. இந்த அகங்காரமானது எங்கிருந்து அது உண்டாகுதோ அந்த நிலைமை தான் இங்கே மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அகங்காரத்துக்கு பின்னாடி நான் இப்படி போய் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியதாக போச்சு. அப்போ அந்த அகங்காரமானது எங்கிருந்து உண்டாகுதுன்னா மனசுல இருந்து, மனம் எங்கிருந்து உண்டாகுதுன்னா ஜீவன்ல இருந்து. அப்போ அந்த ஜீவன் ஒன்று அந்த ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி உற்பத்தி ஆகக்கூடிய மனமும் கிடையாது, அதுக்கு பின்னாடி உற்பத்தி ஆகக்கூடிய அகங்காரமும் கிடையாது. அதனால தான் ஒரு பிணத்துக்கு மனசும் கிடையாது அகங்காரமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போ அந்த பிணத்துக்கு ஆதாரங்களும் கிடையாது, அந்த பிணத்துக்கு உலகமும் கிடையாது.
சரி, பிணத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. தூங்கும் போதும் கூட நாம் தூக்கம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கூட நமக்கு அகங்காரம் கிடையாது, உலகம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சக்தி உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருந்ததுனால. சக்தி உள்ளுக்குள்ளே அடங்கி இருந்துச்சுன்னா அகங்காரம் உற்பத்தி ஆகிறது இல்லை. எப்போ அந்த சக்தியானது வெளிமுகமாக பயணிக்குதோ அப்போ தான் அகங்காரம்ங்கிறது உண்டாகுது. அப்போ அகங்காரத்தினுடைய உற்பத்தி எங்கே? மனசுல இருந்து. மனம் எங்கிருந்து வெளியில் வருது? மனதனுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிறது சாமி இருதயம் அப்படின்னு 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அந்த மனதனுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய இருதயத்திலிருந்து, புருவ மத்தியத்திலிருந்து சக்தியானது சலிக்கும் பொழுதாகும் இந்த அகங்காரங்கிற நிலைமையானது உண்டாகுது. அப்போ அந்த அகங்காரத்துக்கு தான் மூலாதாரம் எதுங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். அந்த அகங்காரத்திற்கான மூலாதாரம் எதுவோ அதுதான் நம்முடைய உற்பத்தி ஸ்தானம். இந்த அகங்காரம் அங்கே போய் சேரும் பொழுது தான் நமக்கு இந்த ஸ்தானங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அகங்காரம் வெளியில் இருக்கிற வரைக்கும் இந்த 6 நிலைகளுக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் பந்தப்பட்டு இருக்க வேண்டிய சூழலுங்கிறது ஏற்படும். எப்போ இந்த பந்தத்திலிருந்து அகங்காரமானது விட்டு அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போய் அங்கே சரண்டர் ஆகுதோ அப்போ நமக்கு இந்த 6 ஆதாரங்களில் முதல் ஆதாரமாக மூலாதாரமானது தொடங்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே அகங்காரத்துக்கான 3 நிலைமைகளை பற்றி சாமி 7ஆம் அத்தியாயத்தில் விவரிச்சிருப்பார். சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரதை அப்படிங்கிற நிலைமையில், அதாவது தூக்கம், கனவு, விழிப்பு நிலைமை. அது அந்த அகங்காரத்துக்கான இந்த உடம்புக்கான ஒரு சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்க முடியுது. அது ரெகுலராக நம்ம டெய்லியுமே கூட அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அது நம்மளுடைய முயற்சியிலே உண்டாகிறது இல்லை. அது அந்த அசதியினால் உடனே தூக்கத்துக்கு போயிடுவோம். தூக்கத்துக்குள்ளார ஆலோசனை பண்ணக்கூடிய நேரமாக நாம் கனவுக்குள்ளார போயிடுவோம். கனவுலேருந்து திரும்பவும் முழிச்சு வெளியில் வந்துடுவோம். இது ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கு. அப்போ முதல்ல தூக்கமும், தூக்கத்திலிருந்து சொப்பனமும், சொப்பனத்திலிருந்து ஜாக்கிரதையும், இப்படி தான் அது ஒரு ஆர்டராக போகும். தூக்கத்திலிருந்து நம்ம நேரடியாக ஜாக்கிரதை நிலைமைக்கு வரோம் அப்படின்னா, கனவு இல்லைன்னா நேரடியாக ஜாக்கிரதைக்கு வர்றோம். ஆனால் கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவுக்குள்ளார போயிட்டு ஜாக்கிரதை நிலைமைக்கு வரும். ஜாக்கிரதையிலிருந்து யாரும் இங்கே கனவு காண்றது கிடையாது. கனவு காணணும் அப்படின்னா அதுக்கு தூக்கம்ங்கிறது அவசியம். அந்த தூக்கங்கிற நிலைமையிலிருந்து தான் சொப்பனம்ங்கிறது உண்டாகுதே தவிர ஜாக்கிரதைங்கிற நிலைமையிலிருந்து உண்டாகிறது இல்லை. இப்போ ஜாக்கிரதைங்கிறது, அகங்காரத்தினுடைய ஜாக்கிரதைங்கிறது இந்த உலகத்தை நாம் பார்த்து கேட்டு அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த உலகத்தோடு அனுபவப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த அனுபவம் இருக்கிற வரைக்கும் நம்ம சொப்பனத்துக்குள்ளே போகிறது கிடையாது, கனவு நிலைமைக்குள்ளே போகிறதில்ல. அப்போ நாம் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து உலகம் இல்லாத நிலைமைக்கு, உலகத்தோடு அனுபவப்படாத நிலைமைக்கு மனமானது தன்னுடைய வேலையை நிறுத்தின சமயமாக இருக்கக்கூடிய தூக்கம்னு நாம் நினைக்கிற நிலைமைக்கு போனால்தான் அந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமையாக நாம் சொப்பனத்துக்குள்ளார போகிறோம். அப்போ உண்மையிலேயே அந்த இந்த அகங்காரத்துக்கான ஆர்டருங்கிறது என்னவா இருக்குது? நம்ம இப்போ விழிச்சிட்ருக்குறோம், அடுத்து தூங்க போகிறோம், அப்புறம் சொப்பனம் காண போகிறோம். திரும்ப சொப்பனத்துக்கு அப்புறம் மறுபடியும் விழிப்பு நிலைமை வந்துடும், திரும்ப தூக்கத்துக்கு வருவோம், சொப்பனத்துக்கு வருவோம். இது இப்படியே ஒரு ஆர்டராக அது ரொட்டீனாகிட்டே இருக்கும். இது வெளியில் இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கான நிலைமையாக 7ஆம் அத்தியாயத்தில் சாமி சொன்னது. எப்படி இந்த அகங்காரத்துக்கு 3 நிலைமைகளை சொன்னாரோ அதே மாதிரி தான் மனசுக்கும் 3 நிலைமைகள் இருக்குது. அது இதே 3 நிலைமைகள் தான். மனதனுடைய சொப்பனம், மனதனுடைய தூக்கம், மனதனுடைய விழிப்பு நிலைமை. எப்படி மனசுக்கு 3 நிலைமை இருக்கோ அதே போல தான் ஜீவனுக்கும் 3 நிலைமைகள் இருக்குது. மனதனுடைய சொப்பனம், ஜீவனுடைய சொப்பனம், ஜீவனுடைய தூக்கம், ஜீவனுடைய விழிப்பு நிலைமை. இப்படி 3 நிலைமைகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் இருந்திருக்கும். முதல்ல அகங்காரத்தை பற்றி பேசும்போது இந்த தூக்கத்துக்கும் விழிப்பு நிலைமைக்கும் நடுவில் சொப்பனம் வந்திருக்கும். தூக்கம், சொப்பனம், விழிப்பு நிலைமை அப்படிங்கிற இடத்துல சொப்பனமானது நடுவில் வந்திருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்ன ஆர்டரில் முதல்ல சொப்பனம், அப்புறம் தூக்கம், அப்புறம் ஜாக்கிரதை நிலைமைன்னு ஆர்டர் மாறி இருக்குது. அது உள்ளுக்குள்ளார போகும்போது ஏன் அந்த ஆர்டர் மாறி இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பார்க்கணும். நம்மளுடைய இயல்பான நிலைமையே ஜாக்கிரதைங்கிற நிலைமை தான். அந்த நிலைமையிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த தூக்கம்ங்கிற நிலைமைக்கு வந்தோம். தூக்கம்ங்கிற நிலைமையிலிருந்து தான் சொப்பனம்ங்கிற இந்த உலகத்தை நாம் பார்த்துட்ருக்குறோம். அப்படி தான் தன்னிலை அறிந்த நிலைமைங்கிறது தான் ஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடியது. அதுதான் ஜீவனுடைய ஜாக்கிரதைங்கிறது. அது
தன்னை மறந்த நிலைமையாக தூக்க நிலைமைக்கு வருது. அதுக்கப்புறம் தான் இன்னது தான் அப்படின்னு கற்பனை செய்யக்கூடிய, நாம் இதுதான் அப்படின்னு கற்பனை செய்யக்கூடிய உலகமாக அது விஸ்தரிக்க ஆரம்பிக்குது. அந்த கற்பனை தான் கனவு, சொப்பனம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கற்பனை உண்மை அல்ல. அது தன்னை இதுதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றா அகங்காரமாகவோ மனசாகவோ ஜீவனாகவோ ஏதாவது ஒரு கற்பனை செஞ்சு இந்த உலகத்தில் அது தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ உண்மையான அந்த ஜாக்கிரதை நிலைமைக்கு அது போனது கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல சொப்பனம்ங்கிற ஒரு நிலைமையை நசிய செய்யணும். அப்போ சொப்பனத்திலிருந்து அப்புறம் தூக்கம்ங்கிற தன்னை மறந்த நிலைமைக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் அந்த தூக்கம்ங்கிற நிலைமையிலிருந்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைமைக்கு போக போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் ரிவர்ஸில் போகிறதுனால தான் முதல்ல சொப்பனமும் அடுத்தது தூக்கமும் அதுக்கப்புறம் ஜாக்கிரதையுமாக வருது. இதுதான் இந்த மனசுக்கும் சரி ஜீவனுக்கும் சரி இந்த ஆர்டர் வர்றதுக்கான காரணம், இந்த ஆர்டர் மாறி வர்றதுக்கான காரணம். அப்போ உற்பத்தி ஸ்தானத்துக்கு இந்த அகங்காரமானது போய் சேரும்போது கூடிய அந்த ஒரு நிலைமையத்தான் நாம் மூலாதாரம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜீவனுடைய 3 நிலைமைகளும் மனதினுடைய 3 நிலைமைகளும் ஆக 6 நிலைமைகள் தான் இங்கே ஆதாரங்களாக, 6 சடாதாரங்களாக சாமி இங்கே தன்னுடைய அனுபவத்தில் கவனித்து பார்த்தது. அதனால் இதில் எந்த ஒரு ஸ்தானமும் கிடையாது. இப்போ தூங்கிட்டு இருக்கிறோம், தூக்கத்தில் சொப்பனத்துக்கு போயிட்டோம். அப்போ அதில் எங்கே ஸ்தானத்தை, எங்கே இருப்பிடத்தை கவனிக்க முடியும்? அதே இடத்துல தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அங்கே நிலைமைகள் மட்டும் மாறுது, அனுபவங்கள் மட்டும் மாறுது, தன்மைகள் மட்டும் மாறுது. அந்த மாதிரி தான் நாம் தியானத்தில் இருக்கும்போது அதே ஸ்தானத்தில் தான் இருப்போம். நம்முடைய ஜீவனும் அதே ஸ்தானத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஜீவனுடைய தன்மையானது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அகங்காரமாக தன்னை வெளிப்படுத்தின ஜீவன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்நிலை பயணப்படும் போது தன்னை மனமாக பாவிக்க ஆரம்பிக்கும். அந்த மனமும் இன்னமும் உள்நிலைப்படும் போது தன்னை ஜீவனாக பாவிக்க ஆரம்பிக்கும். அந்த ஜீவனும் இன்னமும் உள்நிலைப்படும் போது தன்னை ஈஸ்வரனாக பாவிக்க ஆரம்பிக்கும். அந்த பாவனை அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அனுபவத்துக்காக வேண்டி சொல்கிறேன். அனுபவம் வர வர இந்த அகங்காரம் நாம கிடையாது, மனம்தான் நாம அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். இன்னமும் அனுபவம் வரும்போது மனம் நாம கிடையாது, ஜீவன் தான் நாம அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். இன்னமும் அனுபவம் வரும்போது ஜீவனும் நாம கிடையாது, ஈஸ்வரத்துவம் தான் நாம அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அப்படி அந்த இறுதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவம் தான் நாமன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ். இப்படி தான் அகங்காரமாக நாம தான் அகங்காரம், இந்த அகங்காரம் தான் நாம அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை, ஈஸ்வரன் தான் நான் அப்படிங்கிறத உணர்வதற்கு தான் இந்த மனதினுடைய 3 நிலைமைகளையும் கடந்து போகணும், ஜீவனுடைய 3 நிலைமையும் கடந்து போகணும். ஆக 6 ஆதாரங்களையும் கடந்து போகும்போது மாத்திரமே தான் இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு நிலைமையானது இங்கே உண்டாகுது. ஸோ அந்த 6 ஆதாரங்களில் என்னென்ன அனுபவங்கள் வருது, இந்த அகங்காரமானது எப்படி அந்த மனதில் போய் சேருது, இந்த மனமானது எப்படி ஜீவனில் போய் சேருது, அப்படி சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவ நிலைகள் என்னவாக இருக்கும், எதை வச்சு நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றின விளக்கங்களை நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் 6 ஆதாரங்களினுடைய நிலைமையானது வெளியில் கிடையாது, அது உள்ளுக்குள்ளார தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாமி எடுத்து வச்சிருக்கக்கூடிய சில ஆதாரங்களை நான் படித்து புரிஞ்சுக்கும் போது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இந்த மகா வாக்கியம் சொன்னீங்கல்ல, ஆமாங்கய்யா. அதை உச்சாடனம் யாரும் பண்ண மாட்டாங்க, உச்சாடனம் பண்ணுவாங்கன்றீங்க ஐயா. அந்த மகா வாக்கியங்களை மந்திரங்களாக சொல்றாங்க இல்லைங்களா? இல்ல, ஆக்சுவலி மகா வாக்கியம் அந்த பிரம்மம் அதை பத்தி ஒருத்தர் அனுபவத்தை அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அது ஒரு விளக்கம் தானே. அது அது உச்சாடனம் யாரும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அது அவங்க பிரம்மாசி அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றாங்களா? அப்படி சொல்றது உண்டு. அதனாலதான் சாமி அதை இங்க எழுதி இருக்கிறாரு. இப்போ ஓம் நமஹ அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி இதை போய் அகம்பரமாசி யாரும் சொல்ல மாட்டாங்க. அது புரியல எப்படின்னு. அவர் என்ன சொன்னாலும் தெரியல. அதாவது
இந்த மகா வாக்கியங்களுடைய பொருளை மனனம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். மனம் செய்து கொண்டிருக்க வேணும்ன்றதா? கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லி உலகத்தோர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப மனனம் செய்யறதுன்னு என்ன? அந்த வாக்கியங்களை சதா நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்ப மனப்பாடம் செய்யும் போது நாம என்ன பண்றோம்? அதைவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நாம் அதுக்கு தான் சாமி வந்து ஒரு கற்கண்டு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கற்கண்டு பற்றின விவரங்களை எழுதியிருப்பாங்க. நாம் அதை சும்மா நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கற்கண்டு வெள்ளையாக இருக்கும், கற்கண்டு இப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தால் நாம் அதனுடைய ருசி எப்படி உணர முடியும் அப்படின்னு கேட்டிருப்பார். ஸோ அதனால் இந்த வாக்கியங்களை நாம் தியானிக்கிறதுனாலையோ அதை நம்ம மனனம் செய்கிறதுனாலையோ எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த மனனம் செய்தல்னு ஒரு வார்த்தையை அவர் எழுதினார் இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த மந்திர உச்சாரணம் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணேன். மனனம் செய்கிறதுனா நம்ம ஒரு பொருளை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை படித்து படித்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ தான் மனப்பாடம் ஆகும். சின்ன வயசில் புஸ்தகத்தை எடுத்து விரித்து வச்சு ஒரு கேள்வியை மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப அந்த ஒரு பேராகிராஃபை படிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அப்போ தான் அது மனனம் ஆகுது. அதனால் அவர் மனனம் செய்யறதுனால பலன் இல்லைன்னு எழுதுனதுனால, மனனம் எதை வச்சு செய்கிறோம்? திரும்ப திரும்ப நம்ம உச்சாரணம் செஞ்சு தானே செய்கிறோம். அதை மந்திரங்களாக நினச்சி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே அதை மனப்பாடம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால நான் அந்த மந்திர உச்சாரணங்கிற வார்த்தையை அதுக்கு பதிலாக நாங்கள் யூஸ் பண்ணேன். ஆத்து நமஸ்காரங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது விஷயங்களை தெரியப்படுத்துறீங்களா?